السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இவ்வாறாக அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக மூமினாக வைத்திருக்கிறான் என்று நமக்கு சிந்தனைக்கு வரும் பொழுது மனப்பூர்வமாக மனதிலிருந்து நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் முஸ்லிமாக இருப்பதும் முஃமினாக இருப்பதும் நமது திறமை கிடையாது, அல்லாஹு தஆலாவுடைய கருணை. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களேயானால் நிச்சயமாக சத்தியமாக நான் உங்களுக்கு அதிகமாக்கியே தீருவேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரெல்லாம் நீதான் என்ன முஸ்லீமா வச்சிருக்கிற, யாரெல்லாம் நீதான் என்ன முஃமினாக வைத்திருக்கிறாய் என்பதாக சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக மனப்பூர்வமா சொல்லணும். அப்படி சொன்னோம் என்று சொன்னால் நாம் வாழும் காலமெல்லாம் நம்மளை முஸ்லீமாகவும் முஃமினாகவும் இன்னும் முஹ்ஸினாகவும் அல்லாஹ் தஆலா காட்டிக்கொண்டே இருப்பார். விளங்குதுங்களா? அப்ப அதிகமாக இதுக்கு நம்ம நினைக்கா சுக்கூர் செய்யறோமா, யாரெல்லாம் நீ தான் நம்ம மூமினா வச்சிருக்கிற சுக்கூர் செய்யறோமா? இல்லை. ஆனால் இவ்வாறாக சில மஜ்லிஸ்களில் பயான்கள் ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் நீதான் என்னை மூமினாக முஸ்லிமாக முஹ்ஸினாக வைத்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது மனப்பூர்வமாக நாம் சுக்கூர் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் நம்மை முஸ்லிமாக முஃமினாக முஹ்ஸினாக வைத்திருப்பார். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அவரவர்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை விட மாட்டேன் என்பதான் என்ன பண்ணோம், வாசகம் சொல்லுவதற்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது மனநிலை மாறி பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டு எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் வேறு மதத்திற்கு செல்லக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய திறமை கிடையாது, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸ்ல். அதுக்கு அதிகமாக நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திரு கலிமாவை நாம் விளங்குவதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கி கொடுத்து அவர்களுடைய சுஹபத்திலே அவர்களுடைய நசரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த இறை ஞானத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய நம்ம ஷேக் நாயகத்துடைய சூரத்துல அல்லாஹ் தான் முத்தஜல்லியாக இருக்கிறான். அப்ப நம்முடைய ஷேக் நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் சிபத்துகளை கொடுத்து ஆரோக்கியமாக ஆஃபிய சலாமத்துடன் இம்மையிலையும் மறுமையிலையும் அவர்களுடன் நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள்.
அப்ப லா இலாஹ நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த இறை ஞானத்தை இந்த நமக்கு ஷேக் நாயகம் இலகுவாக நமக்கு கொடுத்து விட்டார்கள். அப்ப எல்லாருடைய மனதிலேயும் நல்லா பதிந்திருக்கிறதா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது? ஒரு தேவையா, ரெண்டு தேவையா, எத்தனை தேவைமா இருக்கு? கோடிக்கணக்கான தேவைகள் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? உட்கார்ந்து இருக்கிறோம், பயானை கேட்கிறோம், கண்ணு பார்க்குது, காது கேட்குது, உட்கார்ந்து இருக்கிறோம், சக்தி இருக்குது, கோடிக்கணக்கான தேவைகள் சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் லட்சக்கணக்கான பிளட் செல்ஸ், ஒவ்வொரு நொடியும் எத்தனையோ லட்சக்கணக்கான செல்லுகள் அழியுது, எத்தனையோ லட்சக்கணக்கான செல்கள் உருவாகுது. நமக்கு தெரியுதா? தெரியல. மூளை வேலை செய்யுது, நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யுது, இரத்த ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காலைல சாப்பிட்டோமா இல்லையா? அந்த சாப்பாடுக்குள்ளான செரிமான செயல்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணு தெரியுது, காது கேட்குது, கை அசையுது, உட்கார்ந்து கூவத்து வெளியாகுது. ஒவ்வொரு உறுப்புகளும் அணு அணுவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முடி பார்க்குறோமா இல்லையா? வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அதே போல நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், ஒவ்வொரு நொடி என்னது அழிஞ்சு அல்ல நான் புதுசு புதுசாக நம்ம அவனை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் ஹயாத்து வேணும். ஹயாத் இல்லை என்று சொன்னால் இங்க உட்கார வச்சிருப்பாங்களா? படுக்க வச்சு நம்ம நாங்கள் துவாவதி அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப ஹயாத்தை கொடுத்துருக்கிற அல்லாஹ் தஆலா இல்ம, இராதா, குத்ரத், சமாஅத், பசாரத், கலாம், அல்லாஹ் தஆலா உஜூத், இவைகள் அனைத்தையும் கொடுத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதாக மனசில் ஆணித்தரமா பதிய வைக்கணும். அப்படி நாம் அல்லாஹ் தான் இலாஹ் என்று மனதில் நன்றாக நாம் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு ஏவினானோ நம்முடைய தேவை என்று முன்னால் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வரும். அப்ப நாம் எதை நம்ம முன்னெடுத்துக் கொள்வோம்? நம்முடைய தேவைக்காக வேண்டி தொழுகையை விடமாட்டோம், நம்முடைய தேவைக்காக வேண்டி நோன்பு வைப்பதை விடமாட்டோம், நம்முடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய விலக்கல்கள் எது எது இருக்கிறது, எது எதை ஏவி இருக்கிறானோ அவைகளை நாம் விட்டு தள்ள மாட்டோம். ஏன்? லா இலாஹ, எனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப என்னுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை நாம் விட்டு விடுவோமா என்று பார்த்தால் விட மாட்டார். யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிய ஒரு நபர் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டார். தனக்காண்டி, அதாவது தன்னுடைய தேவை என்று ஒன்று வரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று வரும் பொழுதும் அந்த அல்லாஹ்வுக்கு தான் பரிபூர்ணமாக தலை சாய்ப்பார். அப்ப அந்த அளவுக்கு நாங்கள் லா இலாஹ, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர நம்முடைய தேவையை அணு அளவு தேவை யாராலையும் பூர்த்தி செய்யவே முடியாது. அதே போலதான் நன்மையும் தீமையும் நாஃபியவல்லார் இல்லல்லாஹ், நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடம் இருந்து தான் வருகிறது. அந்த மனிதன் என்ன செய்தான், இந்த மனிதன் என்ன செய்தான் என்பதாக நாம் அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது? அல்லாஹ்வை அடையவே முடியாது. அன்பானவர்களே, கலிமி சிலர் சொல்லி காட்டுவாங்க, அதாவது பைத்து படி சொல்லுவாங்க, கியா கியா கித்னே கியா கிசே பூச்சோ கியா கியா என்பதை என்ன பண்ணாங்க, அந்த பைத்து படிச்சு என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அதாவது நான் போய் ஒவ்வொரு இடம் அவன் என்ன பண்ணா, எனக்கு அவன் என்ன செஞ்சா, அவன் என்ன செஞ்சா, இவன் என்ன செஞ்சா என்பதாக நான் போய் ஒவ்வொருத்தவனும் என்ன பண்ணாது, நான் கேட்டுக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஜப் ஓஹி ஃபாயில் ரஹாஹே, அல்லாஹ் ஒருத்தன் தான் ஃபாயில் வழங்கிடுச்சு. அல்லாஹ் ஒருத்தன் தான் ஃபாயில், நன்மை செய்யக்கூடியவன் தான் சரி, தீமை செய்யக்கூடியவன் சரி, அது அளவு ஒன்று அசைது என்று சொன்னாலும் அதை அசைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதாக மனதில் ஆணித்தரமா பதிஞ்சிருச்சு. அப்ப அல்லாஹ் தான் ஃபாயிலே ஹக்கீக்கி அல்லாஹ் தான் என்பதாக விளங்கியதற்கு பிறகு ஆஹா அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டான், இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான் என்பதாக இந்த மஹ்லூக்கின் பக்கம் சிந்தனை எதுக்குப்பா நம்ம போக்கணும் என்பதாக என்ன பண்ணுவாங்க, எஜமா சொல்லி காட்டுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபர் நமக்கு ஒரு தீமை செய்யறாரு, ஒரு நபரிடமிருந்து ஒரு தீமை வெளியாகுது. அப்ப நாம் என்ன செய்யணும், அந்த நபர்கிட்ட நாம் அல்லாஹ் மௌலாவை முத்தஜல்லியாக பார்த்து அவருக்கு நான் நன்மைகள் செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அதாவது இவ்வாறாக உங்களுக்கு யாராவது ஒரு தீங்கை செய்தார்கள் என்று சொன்னாலோ அவர்களுக்கு நீ என்ன பண்ணுங்க, இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், நல்லதையே அவர்களுக்காக நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நல்லதையே செய்யுங்க. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு, உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் அதாவத்துன், அந்த பகைமை இருக்குதா இல்லையா, அது அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிடுவான், கஅன்னஹு வலியுன் ஹமீம்,
உங்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு நண்பராக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஆக்கி கொடுத்துருவான். எப்ப அவர் உங்களுக்கு ஒரு தீமை செய்கிறாரு, ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, அந்த சூரத்துல அல்லாஹ் தான் முத்தஜல்லியாக இருக்கிறார் என்று பார்த்து அவருக்கு என்ன பண்றீங்க, அல்லாஹ் எப்பவுமே ஹைரே மஹஸ், இந்த மக்கள் அனைவரும் ஷர்ரே மஹஸ், அல்லாஹ்விடமிருந்து நன்மை மட்டும்தான் வரும், மஹ்லூக்குகளிடமிருந்து அந்த ஷர்ரு என்பது வெளியாகும். ஏன் இவங்க ஷர்ரே மஹஸ், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஷர்ரே தீங்கே தீமை தான். ஆனால் அல்லாஹு தாலா ஹைரே மஹஸ் பரிபூர்ண அல்லாஹு தாலா நன்மையை வெளியாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த சூரத்தில் என்ன பண்றோம், அல்லாஹு தாலாவை பார்த்து நாம் அவர்களுக்கு நன்மை செய்தோம் என்று சொன்னால் அந்த அடியானை நமக்கு அல்லாஹு தாலா நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவரை நமக்கு நண்பராக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான். நண்பானவர்களே, ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. அந்த காலத்துல அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்துல மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்காக உலாவி வருவாங்க. அப்ப அரசர் ஒரு மாறு நேரத்துல மந்திரி கூட்டிக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள உலாவி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நபரா பாக்குறாரு. அவங்க மாறு இடத்துக்கு தெரியல, சாதாரண நம்புறாங்க, போயிட்டே இருக்காங்க, சலா சொல்றாங்க, போறாங்க வராங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நபரை மட்டும் இங்கிருந்து பாக்குறாரு. பார்த்தா அவர் மேல ஒரு வெறுப்பா இருக்கு அரசருக்கு. அப்ப என்ன பண்ணாரு, மந்திரியாரு, இத்தனை நபரை நாம் சந்தித்து கொண்டே வந்தோம், யாரின் மீதும் நமக்கு அந்த ஒரு வெறுப்பு எதுவுமே தெரியவே இல்லை, ஆனா இந்த ஒரு நபரை பார்க்கும் போது மட்டும் ஏதோ அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கோபமாவே இருக்கிறது என்பதாக மந்திரி சொல்லும்போது, அப்படியே அரசு சரி வாங்க நம்ம போயிட்டே இருப்போம், அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போயிடுறாங்க. இப்படி போனதுக்கு பின்னாடி மந்திரி என்ன பண்றாரு, அரசர் என்ன பண்றாரு, இப்போ ஒரு 100 தங்க காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்து யாரின் மீது கோபமா இருக்குன்னு அரசர் சொன்னாரோ அந்த மனுஷர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா, என்ன ஏது விசாரிக்கும் போது, ஆமா என்ன அரசர் கொஞ்சம் கூட நம்மளை கவனிக்கிறதே இல்லை, இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்க, எது பண்ணாங்க கவனிக்கிறதே இல்லை, அரசர் மேல கொஞ்சம் கோபமா இருக்கிறேன் என்பதை என்ன பண்ணா அந்த நம்ம சொல்லி காட்டும். அப்ப யார் மீது கோபம் இருக்கிறதோ அங்கேருந்து என்ன பண்ணும், நமக்கு கோபம் தான் வெளியாகும். அப்ப என்ன பண்ணாரு, அப்படியாப்பா அதை அறிஞ்சனால்தான் என்ன பண்றாரு, அரசரு உனக்கு இந்த 100 தங்க காசை கொடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா, அரசர் கொடுத்து விட்டாரா, எனக்கு கொடுத்து விட்டாரா என்பதா சொல்லி என்ன பண்ணாரு, அரசருக்காண்டி துவா செய்யறாரு. யா அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுத்துறியா அல்ல, யா அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செஞ்சிரியா அல்ல என்பதை அந்த அடியை என்ன பண்ணாரு, அரசருக்கு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். அரசர் மேல ஒரு முகப்பத்து வர ஆரம்பிச்சு. திரும்ப சில நாட்களுக்கு பிறகு அப்படியே உள்ளாவிட்டு வரும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க, வர்றாங்க. வந்து பார்க்கும்போது அதே நபர் என்ன பண்றாரு, அரசர் பாக்குறாரு, மந்திரியாரு அன்னைக்கு சொல்லலாம் இல்லையா, அந்த நபரை பார்க்கும்போது வெறுப்பா இருக்கு, கோபம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, இன்னைக்கு அவர் பார்த்தா அவர் மேல ஒரு முகப்பத்து வருது, ஒரு சந்தோஷம் வருது, என்ன தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் மந்திரி சொல்லுவார், அரசர் இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, ஆனால் நான் போய் இதுக்கு நம்ம சில காரியங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தேன், அதனால என்ன பண்றாரு, உங்க மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு மாறி எனக்கு முகப்பத்தா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, ஒருவர் வெறுப்பாக இருக்கும் பொழுது, ஒருவர் நம்முடைய பகைவர்களோ நம்முடைய எதிரிகளோ நம்ம சண்டை போட்டவர்களோ நமக்கு பகைமையை காட்டும் பொழுது நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாகவோ அல்லது நற்செயல்களை அவர்களுக்கு நாம் செய்தோம் என்று சொன்னால் அதன் காரணமாக என்ன ஆயிரும், அதுல இருந்து நமக்கு அந்த நபரு நம் மீது பாசமான நபராக ஆகி விடுவார். அதனால என்ன பண்ணாங்க, ஒரு நபர் சண்டை போட்டுருக்காரா, அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு சலாம் சொல்லுங்க. நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் இந்த சலாம் சொல்வதின் காரணமாக, சலாம் சொல்றது என்னது, அது ஒரு அவர் செய்யக்கூடிய ஒரு துவா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்பதா இந்த சொல்லக்கூடிய இந்த சலாம், இது அவர் செய்யக்கூடிய ஒரு துவாவா போயிடும். கொஞ்ச நாள், ஒரு 4 நாள், ஒரு வாரம், 10 நாள், இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபம் குரோதம் எல்லாம் விலகி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாரு, அவர் நமக்கு ஒரு நேசத்துக்குரிய ஒரு நபராக ஆகிவிடுவார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்கள். அதே போலதான் நாஃபியார் அல்லாஹ்தான் என்பதாக என்ன பண்ணாங்க, மனசுல ஆண்டுத்தரமா பதிய வைக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், நாம் எப்பேற்பட்ட நபராக பார்த்தாலும் சரி, நம்மிடமிருந்து என்னது அடுத்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரயோஜனம் தரும்படியான செயல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அந்த நபரை நமக்கு கட்டுப்படக்கூடிய நமக்கு நேசமான ஒரு நபராக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவோம். அது மட்டும் இல்ல, இப்ப அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நாம் அடைவதற்காக நீ வருவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலா செஞ்சு என்ன பண்ணுவோம், அல்லாஹ்வின் பக்கம் அடைவதற்கு முன்னேறி வருவோம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், சில நேமத்துக்களை கொடுத்து சோதிப்பான், சில நேமத்துக்களை எடுத்து சோதிப்பான். ஆஹா சரி பரவாயில்லையே, இந்த நபர் நபிலான வணக்கங்கள் சதா அல்லாஹ்வோட சிந்தனையிலே வராரு, இவர் பெட்டி கடை தான் வச்சிருக்கிறாரு, என்ன பண்ணுவோம், ஒரு மளிகை கடையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த சின்ன கடையை பெரிய கடையாக்குவான். இல்ல வேலைக்கு போய்க்கு இருப்பாரு, அவருக்கு சொந்தமா கடை வைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்கு பின்னாடி என்ன ஆயிரும், அவர் எந்த அளவுக்கு தொழுகையாலே இபாதத்தால இருந்தாரோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாரு, கடை கொடுத்தான்னு சொல்லிட்டு சுக்கூர் செஞ்சு மேல வந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி கொடுப்பான்.
அப்படி இல்ல, ஏன்பா தொழுகையே வர்றதில்ல, ஆமாங்க முன்னாடி சின்ன கடையா இருந்துச்சு, அதை நம்ம போய் வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம், இப்ப பெரிய கடையாயிருச்சு, எங்கெங்க வெளியே போகவே நேரமே இல்லை, போகவே முடியல, சாப்பிட கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு என்னது க்ரௌட் ஆயிருது, பார்த்து வர முடியல என்பது என்ன பண்ணுவோம், அந்த நியமத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதை கொடுத்து அவர் அல்லாஹ் தஆலா தூரமாக்கிறோம். அப்ப அதே போலதான் அல்லாஹ் தஆலா நமக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கொடுத்திருக்கிறோம். நாம் எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், எதை பிடிச்சா நம்ம மேல போகலாம், எதை பிடிச்சா நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கலாம் என்பதாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப உதாரணம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஊர்ல மக்கள் எல்லாம் ஒரே வறுமையா இருக்கிறாங்க, அவர்களுக்கான என்ன பண்ணலாம், நம்ம கஜானால இருக்கிறத எடுத்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வைப்போம், அவங்க தேவையானதை எடுத்துக்கட்டும் என்பதா சொல்லி அரசர் மக்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டு எல்லாரையும் வாங்க, உங்களுக்கு சில கஜானா இருக்கிற பொருள் எல்லாம் தானே வேணுங்கிறத எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எது மேல கையை வைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு தான் என்பதா சொல்லி அரசர் உத்தரவிட்டார். அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வர்றாங்க, வந்த ஒருத்தர் தங்க கட்டி தூக்கிட்டு போறான், ஒருத்தர் வெள்ளி கட்டி தூக்கிட்டு போறான், ஒருத்தர் என்ன பண்ணா தங்க முத்து போகணும் எல்லாத்தையும் என்ன பண்ணா இஷ்டத்துக்கு வர்றாங்க, என்ன பண்ணா ஒன்னொன்னா எடுத்துட்டு போறான். அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, அரசரே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எதுல கை வச்சாலும் அது எனக்கு தானே, ஆமாம்மா அது உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பெண்மணி போய் அரசருடைய தலையில கை வச்சிருச்சு. ஏம்மா நல்லா யோசிச்சுக்க, ஏம்மா நல்லா யோசிச்சுக்க, நான் தான் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அரசு நீங்க தான் சொன்னீங்க இங்க இருக்கு எதை தொட்டாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க தான் வேணும் என்பதை சொல்லி அரசர் என்னது அரசருடைய தலையில கையை வச்சிருச்சு. சரி என்ன பண்ண, அரசர் வாக்கு கொடுத்தாரா இல்லையா, கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணாரு, நிக்கா முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி கேட்கிறாரு, ஏமா அவ்வளோ தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போல, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல சரி இப்ப தங்கத்தை எடுத்துட்டு போலாம், எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடுவான், குறிப்பிட்ட நாள், சில மாதங்கள் சில வருடங்கள் என்ன பண்ணுவான் அதை பயன்படுத்தும், அதை வச்சு என்ன பண்ணுவான் இது பண்ணுவான். திடீர்னு நஷ்டம் அடைஞ்சிருச்சு, திடீர்னு காசு காலியா போச்சு, திரும்ப என்ன பண்ணுவான், அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் சாப்பிட முடியும். ஆனா இன்னைக்கு நான் யாரு, நீங்க அரசரு, நீங்க கல்யாணம் பண்ணவே என்னது நான் ராணி, இளவரசி என்னது ராணியாக நான் ஆயிட்டேன். இப்ப எனது பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, இளவரசர்கள் ஆயிடுவாங்க, இனிமே எனக்கு எந்த கவலையுமே இல்லையே என்பதை என்ன பண்ணாங்க சொல்லி காமிச்சாங்க. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதே போலதான் அல்லாஹ் தஆலா நான் வேணுமா உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேணுமா, உனக்கு நான் வேணுமா உனக்கு இந்த கார் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் பக்கம் வர்றானா இல்ல என்ன பண்ணா இந்த தங்க கட்டியோட எப்படி ஓடிட்டானே, இந்த வெள்ளி கட்டி எடுத்து ஓடிட்டானோ இல்லையா, அதே போல அந்த காரோட இந்த கார் போது எனக்கு அல்லாஹ் என்பது அந்த காரோட போயிடுறானா, இல்ல அந்த காரை கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் வர்றானா, இந்த கடையை கொடுக்குறான் இந்த கடையோட அப்படி நின்றானா, இல்ல அந்த கடையை தாண்டி அந்த கடையை கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் வருகிறானா என்பதாக பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், இவ்வாறு நம்மளை சோதிப்பான். அப்ப நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும், நாம் அல்லாஹ்வை அடைவதாக இருக்க வேண்டும், பரிபூர்ணமானது அல்லாஹ்வை அடைய வேண்டும். இப்ப ஷரியத்துல ஒரு நபர் என்ன பண்ணாரு, அல்லாஹ் அடைய முயற்சி பண்றாரு, சாதாரண சைத்தான் விட்டுருவான். ஆனால் தரீகத்தில் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு நபர் பரிபூர்ணமா அடைய வரும் பொழுது சைத்தான் என்ன செய்வான், சம்மணங்கால் போட்டு இப்படி தண்டவாளத்துல ஒரு பெரிய பாறாங்கல் போட்டா ட்ரெயின் போக முடியுமா, போக முடியாதா இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுவான், சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து என்ன பண்ணுவான், முழுக்க முழுக்க கவனத்தை நம்ம பக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு எப்படி வழி கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிஸ்பத்துக்கு ஒரு செய்வார், பாத்தியா உன் குவத்தை கொண்டு எப்படி எடுக்கிற, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, யா அல்லாஹ் உன்னுடைய குவத்தை கொண்டு தான் நான் எடுக்கிறேன் என்பதாக அதை மீறி நம்ம வரணும். அதுக்குதான் நம்ம நான் ஷேகநாயகம் அதிகமாக நம்ம பயிற்சி செய்யணுமா, அதிகமா என்னது பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு எல்லா வழிமாறுகள்டையும் போய் என்ன பண்ண சைத்தான் வேலையை காமிச்சுட்டு தான் இருந்தான். அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். அப்ப சதா என்ன பண்ணணும், அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நம்ம அடைவதற்காக, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அல்லாஹ் தஆலா என்னன்னு முற்றிலும் அடைந்து கொள்வதற்காக அவனுக்கு நம்ம பயிற்சி செய்யணும். அப்ப சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நம்ம இருப்பதற்காக என்ன பையத்தை கொடுத்திருக்காங்க. பையத்தின் நோக்கம் என்னமா, யாதஹக் அலத்தவாம் யாப்தஹக், சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருப்பது, அல்லாஹ்வை அடைந்து கொள்வது. அப்ப இந்த 24 மணி நேரம் முதல்ல சொல்லி காமிச்சாங்க இல்லையா, 23 மணி நேரம் அல்லாஹ் தஆலா 23,000 சில்ட்ரன் பண்ணா மூச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான் என்பதா சொல்லி காமிச்சாங்க. அப்ப இந்த 23,000 மூச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அல்லாஹ்க்காண்டி பயன்படுத்தணும், எத்தனை மூச்சை நம்ம அல்லாஹ்க்காண்டி பயன்படுத்தி இருக்கிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க. அப்ப உனக்கு மூச்சு காத்து இருக்கும் போதே நீ அல்லாஹ்வை அடைஞ்சுக்கணும். அப்ப மூச்சு காற்று இல்லாத பிறகு நீ அந்த நிலையில போய் நீ அல்லாஹ்வை அடைய போறேன்னு சொன்னா ஒரு காலம் அடையவே முடியாது. அப்ப அதனால இந்த இளமை வயதிலேயே உம்மால எவ்வளவு இல்முகளை கற்க முடியுமோ, எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு இல்முகளை நீ சேகரிச்சுக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு நீ அடைஞ்சுக்கணும்.
இப்ப அல்லாஹ்வுல பரிபூர்ண ஆஃபிய சலாமத்தை கொடுத்துருக்கிறான். எவ்வளவு நேரம் வேணா ருக்கு செய்யலாம், எவ்வளவு வேணா சஜ்தா செய்யலாம், எத்தனை ரக்காயத்தெல்லாம் தொழுகலாம், எவ்வளவு இபாதத்துகள், எவ்வளவு ஹிதுமத், எவ்வளவு நற்காரியங்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகள் அதுக்குண்டான குவத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இல்ல நான் 40 வயசுக்கு மேலதான் ஹிதுமத் செய்வேன், நான் 50 வயசுக்கு மேலதான் தாடி வைப்பேன், நான் 60 வயசுக்கு மேலதான் பரிபூர்ணமா தொழுகை எடுப்பேன், இப்படி நம்ம கணக்கு வைத்தோம் என்று சொன்னால் நம்ம 60 வயசு வரைக்கும் இருக்கிறது கேரண்டி இருக்கா? கேரண்டி இல்ல. 50 வயசுக்கு மேல வரைக்கும் இருக்க கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியாது. இப்ப பேசிக்கு இருக்கோம், அடுத்த வினாடி நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, எத்தனையோ நம்ம வீடியோ தளங்கள் பார்க்குறோம், அதில் எத்தனை நபர்கள் தொழுதுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ரூஹு போகுது, பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே ரூஹு போகுது. அல்லாஹ் தாலா யார் யாருக்கும் எந்தெந்த நேரத்தில் வச்சிருக்கானோ அந்த நேரத்தில் ஒரு நொடி முந்தோ முந்தாது பிந்தோ பிந்தாது. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைய இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தவர் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி அதை அனுபவித்து மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தந்தவர் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் விலக்கல்களை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் சந்தேகமாக இருப்பதை விட்டு கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.